அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி சுதாஸ்ரீ. நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் சேனலில் தொடர்ந்து மகாபாரதம் கதைகளாக பார்த்துக்கிட்டு வர்றாங்க. கதாபாத்திரங்கள் மூலமாக நம்ம மகாபாரத கதையை தெரிஞ்சுக்கிட்டு வர்றோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு கௌரவர்களுக்கு சகுனிக்குரிய யோசனை. இந்திரபிரஸ்தத்தில் பாண்டவர்கள் நடத்திய ராஜசூய யாகம் வெகு சிறப்போடு நடந்து முடிஞ்ச பிறகு யாகத்திற்கு வந்திருந்த மன்னர்களும் முனிவர்களும் பெரியோர்களும் பாண்டவர்களை வாழ்த்தி விடை பெற்றுக்கிட்டு திரும்பினாங்க. அப்போ வியாச முனிவர் தர்மர் கிட்ட வந்தாரு. உடனே தர்மர் எழுந்து வியாசருக்கு அவருக்கு தகுந்த ஆசனம் கொடுத்து அவரை உட்கார வச்சுட்டு பணிஞ்சி வணங்கி அருகே வந்து உட்கார்ந்தாரு. வியாசர் தர்மர் கிட்ட, குந்தி மகனே, பெறுவதற்கு அரிதான சாம்ராஜ்ய பதவியை நீ அடைஞ்சிருக்க. நம் குலம் உன்னால் பெருமை அடைஞ்சது. நான் புறப்படணும், எனக்கு விடை கொடுப்பாயாக அப்படின்னு சொன்னார். குலத்து பிதாமகரும் குருவுமான வியாசரின் திருப்பாதங்களில் பணிஞ்சு வணங்கிய தர்மர், குருவே, என்னோட சந்தேகத்தை தீர்க்கக்கூடியவர் நீங்கள் தான். மிக கொடியதான உற்பாதங்களை தாங்கள் கண்டதாக பெரியோர்கள் சொல்றாங்க. அவற்றின் பயன் சிசுபாலனின் மரணத்தால் தீர்ந்து விட்டதா அல்லது இன்னும் கவலைக்கு இடமுண்டா அப்படின்னு கேட்டாரு. அதற்கு வியாசர், தர்மா, இதனால் 13 ஆண்டுகள் கஷ்டங்கள் வந்து சேரும். சத்திரிய குலம் அழிய போவதற்கான அடையாளமாகவே இந்த உற்பாதங்கள் தோன்றிச்சு. இது சிசுபாலனின் வதத்தோட முடிய போறதில்ல. இன்னும் பெரிய பெரிய சம்பவங்கள் நடக்க இருக்கு. நூற்றுக்கணக்கான மன்னர்கள் மாண்டு போகும் நிலையும் உண்டாகும். அத்தகைய நாசத்திற்கு காரணமாக நீயே இருந்துடுவ. நீயும் உன் சகோதரர்களும் உங்களது பங்காளிகளுடன் பகைமை கொள்வீங்க. அப்பகையால சத்திரிய வம்சத்திற்கே நாசம் உண்டாகும்படியான பெரும் போர் உண்டாகும். காலத்தின் பயனால வந்துடும். விதியை யாராலும் மாற்ற முடியாது. இதன் பொருட்டு நீ கலக்கம் கொள்ளாம தைரியமாக இருப்பாயாக. நான் சென்று வருகிறேன். புலன்களை அடக்கு, உன் நிலை தவறாது எச்சரிக்கையாக ஆட்சி புரிவாயாக அப்படின்னு ஆசீர்வாதம் செஞ்சுட்டு கிளம்பிட்டாரு. வியாசர் போன பிறகு பெருங்கவலையில் மூழ்கிய தர்மர் தன் சகோதரர்கள் 4 பேரையும் அழைச்சி, தம்பிகளே, வியாசர் சொன்னதை கேட்டு வாழ்க்கையில் எனக்கு வெறுப்புது உண்டாகிடுச்சு. சத்திரியர்களோட அழிவிற்கு நான் காரணமாவேன் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நான் உயிரோடு இருக்கிறதுல பயன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார். தர்மர் சொன்னதை கேட்டதும் அர்ஜுனன், அண்ணா, தாங்கள் இவ்வாறு கலவரப்படக்கூடாது. நடக்கும் விஷயங்களை நன்கு ஆராய்ந்து எந்தெந்த சமயத்தில் எது தங்கள் கடமையோ அதனையே தாங்கள் செய்து வரணும் அப்படின்னு நான் வேண்டுறேன் அப்படின்னு சொன்னார். அந்த சர்வேஸ்வரன் தான் நம்மளை காப்பாற்றிடணும். கலகம் ஏதும் உண்டாகாமல் இருக்க நான் பிரஜை எடுத்துக்கொள்கிறேன். இன்னிலிருந்து 13 ஆண்டு காலத்திற்கு எந்த காரணத்தை கொண்டும் நான் என் சகோதரர்களையோ அல்லது பிறரையோ எந்த சமயத்திலும் கடிந்து பேச மாட்டேன். குலத்தோர் விரும்பிடுமாறு நான் நடந்துக்குவேன். உலகத்தில் மன வேறுபாடுகளால் தான் கலகம் உண்டாகுது. சண்டைகளுக்கு முழு முதற் காரணமான கோபத்தை அறவே நான் ஒழிச்சிடுவேன். துரியோதனன் உள்ளிட்டோரது கூற்றை கூட தடுக்காம அவங்க விருப்பம் என்னவோ அதன்படியே என்னென்னைக்கும் நான் நடந்துக்குவேன். வியாசரோட அறிவுரைப்படி புலன்களை அடக்கி அரசாள்வேன் அப்படின்னு தர்மர் சொன்னதை கேட்டதும் அவங்க 4 சகோதரர்களும், ஆமண்ணா, கலகத்துக்கு ஒருபோதும் நம்ம காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இந்திரபிரஸ்தத்தில் தர்மர் தன்னால் கலகம் வருமே அப்படின்னு கவலையோடு இருந்த சமயத்தில் அஸ்தினாபுரத்தில் இருந்து துரியோதனின் மனநிலை வேறு மாதிரி இருந்துச்சு. இந்திரபிரஸ்தத்தில் ராஜசூய யாகம் நடந்தபோது தான் கண்ணார கண்ட ஐஸ்வர்யத்தை எண்ணி எண்ணி அவன் பொறாமை தீயில் வீழ்ந்து தவித்தவாறு இருந்தான். தர்மரது சபா மண்டபத்தில் என்றுமே தான் கண்டிராத செல்வம், கண்களை கவரும் விதமாக இருந்து மோசம் செய்யும் படிகப்பூவுகள், சிற்ப வேலைப்பாடுகள் ஆகியவற்றை கண்டான். பன்னாட்டு வேந்தர்கள் நட்புறவோடு இருக்கிறத பார்த்த துரியோதனனுக்கு தாங்க முடியாத துயரம் உண்டாச்சு. இப்படி பாண்டவர்களின் இன்றைய நிலையை எண்ணி எண்ணி பெருந்துயரம் அடைந்து கொண்டிருந்த துரியோதனனுக்கு தன்னருகே தன் தாய்மாமனான சகுனி நின்று பேசுறது கூட தெரியல. துரியோதனா, எதனால இந்த பெருமிச்சு? எந்த துக்கம் உன்னை வருத்தி வாட்டுது அப்படின்னு சகுனி தன் மருமகனான துரியோதனன் கிட்ட கேட்டான். அதுக்கு துரியோதனன், மாமா, என் சகோதரர்கள் உடன் இருக்க தருமன் தேவேந்திரனை போல இந்திரபிரஸ்தத்தில் அரசு புரிஞ்சிட்டு வர்றான். அன்னைக்கு கூடியிருந்த மன்னர்களுக்கு எதிரே சிசுபாலன் கிருஷ்ணனால் வதம் செய்யப்பட்டான். அதற்கு பழிக்கு பழி வாங்க எந்த ஒரு சத்திரியனும் தைரியத்தோட முன்வரல. அந்த பாண்டவர்களை கண்டு அஞ்சி நடுங்கி ஒன்றும் செய்யாமல் நின்னாங்களே. விலை மதிப்பற்ற ரத்தங்களையும் தனங்களையும் சத்திரிய குலத்தோர் வியாபாரம் செய்து பழிக்கும் வைசியர்களைப் போலவோ அடங்கி ஒடுங்கி தருமனுக்கு காணிக்கையாக செலுத்துனாங்க. இவற்றையெல்லாம் பார்த்த பிறகு கூட நான் எப்படி வருந்தாமல் இருக்க முடியும்? நான் உயிரோடு இருக்கிறதுல எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டான். அப்போ சகுனி, மருமகனே, உன் சகோதரர்கள் தானே அந்த பாண்டவர்கள். அவர்களின் தற்போதைய வளமை கண்டு நீ பொறாமைப்படலாமா? அவங்க நியாயமாக தங்களுக்கு கிடைத்த பாகத்தை தானே அனுபவிக்கிறாங்க. அதிர்ஷ்டம் அவங்க பக்கம் இருக்குது. அதனால் அவங்க அவற்றை எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க. எவருக்கும் எந்தவித துரோகமும் செய்யாது தங்களுக்கு கிடைத்த ராஜ்யத்தை வச்சுக்கிட்டு தங்களோட சக்தியின் பலனாக அவங்க இன்னைக்கு இந்த நிலையை அடைஞ்சிருக்கிறத பார்த்து நீ ஏன் பொறாமப்படணும்? அவங்களோட பலமும் சந்தோஷமும் எந்த விதத்தில் உன்னை பாதிச்சது? உனது சகோதரர்களும் உறவினர்களும் உனது சொல்லுக்கு அடங்கி நிற்கிறாங்க. துரோணர், அஸ்வத்தாமர், கர்ணன் ஆகியோர் கூட உன்கிட்ட இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படணும்? உனக்கு துணையாக பீஷ்மர், கிருபர், ஜெயத்ரதன், சோமதத்தன், நான் என பலர் இருக்கும்போது நீ உலகம் முழுவதுமே ஜெயிச்சிடலாமே. அதனால நீ வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னான். சகுனி சொன்னதை கேட்டதும் துரியோதன,
மாமா நீங்கள் சொன்னது போல் இவ்வளோ பேர் எனக்கு துணையாக இருக்கும்போது பாண்டவர்களோட நம்ம போரிட்டு அந்த இந்திரபிரஸ்தத்திலிருந்து அவங்கள துரத்தி அடிக்கணும் அப்படின்னு சொன்னான். உடனே சகுனி, துரியோதனா இது வேண்டாத வேலை, ஆபத்தானதும் கூட. போர் இல்லாமல் எந்த வழியில் அந்த தர்மனை எளிதில் வெல்லணும் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னான். சகுனி சொன்னது கேட்டதும் துரியோதனன் உற்சாகம் அடைஞ்சவனா, மதியூகியான என் மாமனே, எவரது உயிரும் சேதமுறாமல் நம்மால் பாண்டவர்களை வெல்ல இயலுமா? அதற்கான வழியும் இருக்கா அப்படின்னு கேட்டான். துரியோதனா, பகடை ஆடுவதில் தர்மனுக்கு விருப்பம் அதிகம் இருந்தாலும் அவனுக்கு முறையாக அதை ஆடத் தெரியாது. நாம் அவனை இந்த ஆட்டத்தில் கூப்பிட்டோம்னா சத்திரியர்கள் வழக்கப்படி மறுக்காமல் அவன் ஒப்புக்கொள்ளவே செய்வான். நான் சூதாடுவதில் வல்லவன் அப்படின்னு உனக்கே தெரியும். ஓன் சார்பாக நான் ஆடுறேன். அவனது ராஜ்யமான இந்திரபிரசத்தோட அவனது சகல ஐஸ்வர்யங்களையும் நான் உனக்காக யுத்தம் செய்யாமலேயே இந்த சூதாட்டத்தின் மூலம் அவன்கிட்ட இருந்து பறிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டதும் துரியோதனன் மனம் ஆனந்தம் அடைஞ்சது. அடுத்த வீடியோவில் சூதாட்டத்திற்கான அழைப்பு. உங்களுக்கு இந்த கௌரவர்களுக்கு சகுனிக்குரிய யோசனை பற்றிய கதை வாசிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க தமிழ், வளர்க மனிதநேயம். நன்றி, வணக்கம்.